நித்யானந்தன், நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். அண்மை செய்தி: ஜனநாயகன் வழக்கில் தனி நீதிபதி அளித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தற்போது தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் அந்த தீர்ப்பு வெளியாகிய சில நிமிடங்களில் ஜனநாயகன் வழக்கில் தனி நீதிபதி அளித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருப்பதாக மற்றொரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் வழக்கில் தனி நீதிபதி அளித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படம் இன்று வெளியாகவிருந்த நிலையில் தற்போதுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தனி நீதிபதி அளித்த அந்த உத்தரவை எதிர்த்து தற்போது சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், தற்போது தனி நீதிபதி அளித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அது குறித்து விரிவாக சொல்லுங்க. ஜனநாயகன் திரைப்படத்தில் மேலும் ஒரு சிக்கலை கூடுதலாக உருவாக்கி இருக்கிறது என்று பார்க்கலாம். என்றால் ஜனநாயகன் திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிகளோடு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது என்று சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த உறுப்பினர் வழக்கு, அதாவது சென்சார் போர்டு சர்டிபிகேட்டை கொடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிந்து புகாராக அளிக்கிறேன் என்று புகார் அளித்திருந்தார். இதற்கு எதிராக ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் இன்று காலை சரியாக 10:40 மணி அளவில் நீதிபதி PT ஆஷா சென்சார் போர்டு உடனடியாக UA சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் எந்த சிக்கலும் இல்லை என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட துவங்கிய அந்த நிலையில் 5 நிமிடத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியிடம் சென்று ஸ்ரீவத்சவா தலைமை நீதிபதியிடம் சென்று முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறையீட்டில் மிக முக்கியமான கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் மிக முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம். இந்த நேரத்தில் ஜனநாயகன் திரைப்படம் தற்பொழுது வெளியாகுமா வெளியாகாதா என்ற ஒரு கூடுதல் சிக்கல்களும் இருந்திருக்கிறது என்றே பார்க்கலாம். ஏனென்றால் தணிக்கை சான்று உடனடியாக வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் 5 நிமிடத்தில் விஜயின் ஜனநாயக படத்திற்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தணிக்கை வாரியத்துடைய தலைவர் சார்பில் மேல்முறையீடு செய்வதற்காக முதல் கட்டமாக தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அந்த கருத்தறிக்கை முறையீடை ஏற்று மனுவாக தாக்கல் செய்யுங்கள், விசாரிக்கிறேன் என்று தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வெளியான அடுத்த 5 நிமிடத்திற்குள்ளாக அந்த வழக்கினுடைய தோல்வி வெற்றி என்று 2 தரப்பு இருக்கிறது. அதில் வெற்றி என்பது ஜனநாயகன் பக்கம் இருக்கிறது, அதே போல தோல்வி என்பது அந்த சென்சார் போர்டு தரப்பில் இருந்தது. என்றால் நீதிபதி PT ஆஷாவுடைய உத்தரவில் உடனடியாக அந்த தோல்வி அடைந்த அந்த சென்சார் போர்டு தரப்பிலிருந்து உடனடியாக வந்து தலைமை நீதிபதியுடைய அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா முன்பு தற்பொழுது அந்த முறையீட்டை ஏற்றிருக்கிறார். அதில் நீதிபதி PT ஆஷாவுடைய அந்த உத்தரவை நிறுத்தி வைக்குமாறு அந்த முறையீடு என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக மனுவாக தாக்கல் செய்யுங்கள், விசாரிக்கிறேன் என்று தலைமை நீதிபதி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் பிற்பகல் விசாரிப்பதாக கூறி பரிசீலிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் மேல்முறையீட்டு மனுவாக வரும். நீதிபதி முன்னிலை தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யும் பட்சத்தில் அது முறையீடாக மட்டுமே ஏற்கப்படும். ஆகவே தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தை மேலும் வெளியிடுவதற்கு தடை கேட்டு சென்சார் போர்டு தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் அது மேல்முறையீடு மனுவாக இருக்கும். அந்த மனு பிற்பகல் 2:15 மணிக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் தலைமை நீதிபதி மனுவாக தாக்கல் செய்யுங்கள், பிற்பகலுக்கு பிறகாக நான் அதை விசாரிக்க பார்க்கிறேன், பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே உறுதியும் அளிக்கப்படவில்லை. இன்று பிற்பகல் விசாரிப்பதாக தலைமை நீதிபதி உறுதியளிக்கவில்லை, பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது 2:15 மணிக்கு இவர்கள் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கப் போகிறதா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு, இல்லை நாளை எடுக்கப் போகிறார்களா அல்லது வழக்கம் போல பட்டியலிடப்பட போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. என்றால் ஒருவேளை நீதிபதியிடம் இன்று 2:15 மணிக்கு இந்த மனு மேல்முறையீட்டு மனு தயாரிப்பு, அதாவது சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டு
விசாரணைக்கு வராத பட்சத்தில் நீதிபதி ஆஷாவுடைய அந்த உத்தரவு தான் நிற்கும். படத்தை வெளியிடுவதில் எந்த சிக்கலும் இருக்காது. ஒருவேளை 2.25 மணிக்கு தலைமை நீதிபதி விசாரணைக்கு எடுக்கும் பட்சத்தில் அது வேறு ஒரு கோணத்திற்கு திரும்ப என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல்முறையீட்டு மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை வாரியம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் முறையீடு செய்திருக்கிறார். ஆகவே திங்கட்கிழமைக்கு இந்த வழக்கை ஒத்திவைப்பதற்கு சென்சார் போர்டு முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு எடுக்கும் பட்சத்தில் ஒருவேளை இந்த படம் அடுத்தடுத்த கட்டங்களில் இழுத்தடிப்பு செய்வதற்கான அந்த காலக்கெடுவும் இழுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். என்றால் இன்று வெளியிடப்படவில்லை என்றால் நாளை இல்லை என்றால் நாளை என்று பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை அன்று அதை நகர்த்துவதற்கு சென்சார் போர்டு திட்டமிட்டிருப்பது என்பது இந்த முறையீடு மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது முறையீடு என்பது வெறும் முறையீடாகவே இருக்கும். ஆனால் நீதிபதி அதில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா தற்பொழுது இந்த முறையீட்டை கேட்டிருக்கிறார். ஆனால் அதில் நீதிபதி PT ஆஷாவுடைய உத்தரவுக்கு நிறுத்தி வைப்பதற்காகவோ அல்லது தடை விதிப்பதாகவோ எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது PT ஆஷாவுடைய உத்தரவு தான் தற்பொழுது அமலில் வரும். ஆகவே படம் வெளியாகுவதில் எந்த சிக்கலும் இல்லை என்பது இதன் மூலமாக உறுதியாக பார்க்க முடியும். என்றால் மேல்முறையீட்டு மனுவை திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தடை என்பது தற்பொழுது வரை கிடையாது. என்றால் ஒரு நீதிபதியுடைய உத்தரவிற்கு மற்றொரு அதாவது நீதிபதி PT ஆஷா என்பது அவர் சிங்கிள் நீதிபதி. அவருடைய உத்தரவுக்கு அமர்வு ஏதேனும் தடை விதித்திருக்க வேண்டும். ஆனால் எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. மனுவாக தாக்கல் செய்யுங்கள் என்று மட்டுமே தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜனநாயகன் படம் வெளியாவதில் எந்த விதமான சிக்கலும் தற்பொழுது இந்த நிமிடம் வரை உருவாகவில்லை. அது வெறும் முறையீடாகவும் மேல்முறையீட்டு மனுவாகவும் மட்டுமே நின்று கொண்டிருப்பதால் இது எந்த விதமான அடுத்த கட்ட நகர்விலும் இது இல்லாமல் இருப்பதால் படம் வெளியாவதில் சிக்கல் இல்லை. ஆகவே படத்தை வெளியிடுவதற்கு தயாரிப்பு நிறுவனம் அடுத்த கட்டமாக இன்று பிற்பகல் வெளியிடுவதா அல்லது நாளை வெளியிடுவதா என்பது குறித்தான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை யோசிக்க துவங்கி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. மறுபுறம் தணிக்கை குழு ஏன் இதை தாமதித்தார்கள்? தணிக்கை குழுவிற்கு விஜய்க்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்ன? அந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அந்த படத்தில் ஒருவேளை வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறது, மத உணர்வுகளை தூண்டும் வகையில் இருக்கிறது, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கிறது என்றால் சென்சார் போர்டு அதை உடனடியாக தெரிவித்து அந்த காட்சிகளை நீக்கி மீண்டும் அந்த படத்தை பார்த்து அதன் பிறகு உத்தரவிடுவது என்பது வழக்கம். 5 பேர் சென்சார் போர்டு உறுப்பினர்கள் அந்த படத்தை பார்த்து பிறகாக ஒருவர் மேல்முறையீடு செய்கிறார். அங்கே அந்த மேல்முறையீட்டை உடனடியாக பார்த்து அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்சார் போர்டு உத்தரவுகளை பிறப்பித்திருந்ததா, அதில் தயாரிப்பு நிறுவனம் தான் காலதாமதம் செய்திருந்தார்களா என்பது குறித்தெல்லாம் சென்சார் போர்டுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் தெரிந்த விவகாரம். ஆனால் நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் வரும்பொழுது நீதிபதிகள் இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகாக ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கி 10:40 மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி PT ஆஷா ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதில் எந்த சிக்கலும் இல்லை. உடனடியாக UA சான்றிதழ் வழங்கி அந்த படத்தை வெளியிடுவதற்கான அந்த சான்றிதழை வழங்க வேண்டும் என்று சென்சார் போர்டிற்கு உத்தரவுகளை பிறப்பித்து விட்டார். சென்சார் போர்டு உடனடியாக சென்று தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவாவுடைய அமர்வில் சென்று முறையீடு செய்திருக்கிறார்கள் PT ஆஷாவுடைய இந்த உத்தரவை நிறுத்தி வைக்குமாறு. ஆனால் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா இந்த முறையீட்டை கேட்டதுக்கு பிறகாக மனுவாக தாக்கல் செய்யுங்கள், பரிசீலிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு 2.25 மணிக்கு எடுக்க போகிறார்களா அல்லது இந்த விசாரணை திங்கட்கிழமைக்கு நகரப் போகிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் நீதிபதி PT ஆஷாவுடைய உத்தரவு என்பதுதான் தற்பொழுது வரை நீடிக்கக்கூடிய விவகாரம். ஆகவே படம் வெளியாவதில் எந்த சிக்கலும் இல்லை. ஒருவேளை 2.25 மணிக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் நீதிபதி PT ஆஷாவுடைய அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுகிறதா அல்லது அந்த உத்தரவு அமல்படுத்தப்பட போகிறதா என்பதை தலைமை நீதிபதியுடைய அமர்வு தெரிவிக்கும். அதுவரை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்றால் 2.25 மணிக்கு தான் ஜனநாயகன் திரைப்படத்துடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது வெளியாக இருக்கிறது. என்றால் தலைமை நீதிபதி அமர்வில் மனு தயாரிக்க வேண்டும். அதன் பிறகு மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். SR நம்பர் என்பார்கள், அந்த சீரியல் நம்பர் அது உருவாக வேண்டும். அதன் பிறகாக தலைமை நீதிபதி அமர்வுக்கு வர வேண்டும். ஆனால் இதையெல்லாம் பைபாஸ் செய்யக்கூடிய வகையில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யும் பட்சத்தில் முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதி மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டதன் அடிப்படையில் உடனடியாக அந்த மனு ஏற்கப்படும். 2.25 மணிக்கு விசாரணைக்கு வருகிறதா இல்லையா என்பதுதான் தற்பொழுது ஜனநாயகன் படத்துடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். ஜனநாயகன் படத்திற்கு ஏன் இவ்வளவு சிக்கல்? இதற்கு முன்பாக விஜய் படம் வெளியாகும் பொழுதெல்லாம் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இல்லாத சூழலில்
ஜனநாயகனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சிக்கல் எழுந்திருக்கிறது என்றுதான் கேள்வி. ஆனால் இந்த கேள்விகளுக்கு முன்னதாகவே நடிகர் விஜய் ஆடியோ லான்ச்சில் பதில் கூறியிருக்கிறார். நான் திரைப்படத்தை நடிக்கும் வரை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, ஆனால் அரசியலுக்கு வந்து விட்டேன், பல பிரச்சனைகள் இருக்கும், தயாரிப்பு நிறுவனம் தயாராக இருக்கிறதா என்று படம் எடுப்பதற்கு முன்னதாகவே தயாரிப்பாளரிடம் நான் கேட்டேன். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தயாரிப்பாளர் கூறியதற்கு பிறகுதான் நான் நடிக்க துவங்கினேன் என்று நடிகர் விஜய் தன்னிலை விளக்கமே ஆடியோ லான்ச்சில் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது முழுவதும் அரசியல் பின்னணியா அல்லது உண்மையாகவே பிரச்சனையா என்பது குறித்தெல்லாம் முழுவதும் அரசியல் தெரிந்தவர்களும் திரை ரசிகர்களுக்குமே இது வெட்ட வெளிச்சமான உண்மையாக இருக்கிறது. ஆகவே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா என்று ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு, மறுபுறத்தில் அதில் சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இது போன்ற காட்சிகளையும் மத உணர்வுகளையும் புண்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய படத்தை வெளியிட்டால் சென்சார் போர்டிற்கு ஒரு மரியாதையாக இருக்காது என்று சென்சார் போர்டுடைய உறுப்பினர்கள் கருதக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. 5 சென்சார் போர்டை பொறுத்தவரை பல உறுப்பினர்கள் இருப்பார்கள், அதில் ஒருவர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆகவே அந்த ஒருவருடைய எதிர்ப்பு என்பது சரியானதா முறையானதா என்று பலரும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. என்றால் சென்சார் போர்டை பொறுத்தவரை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம், அதே நேரத்தில் வெகுஜன மக்கள் குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆகவே வயலன்ஸும் மத உணர்வுகளை புண்படுத்துவதும் சாதி ரீதியான உணர்வுகளை புண்படுத்துவதும் அரசியல் கட்சி தலைவர்களை நேரடி தாக்குதலாக பேசுவதும் அதன் மூலமாக சமூகத்தில் ஏதேனும் சண்டைகளோ அல்லது இருதரப்பு மோதல்களோ உருவாகாமல் இருக்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டியது சென்சார் போர்டு மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஆகவே இது முதல் முறை அல்ல, விஜய்க்கு மட்டும் இந்த சிக்கல்கள் அல்ல, பல முறை சென்சார் போர்டு இது போன்ற படங்களில் சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கப்படாமல் சென்சார் போர்டு தணிக்கை செய்யப்பட்டு பல காட்சிகள் எடுக்கப்பட்டு வட சென்னை என்று வெற்றிமாறனுடைய ஒரு திரைப்படம் இருக்கிறது. அந்த படத்தில் கூட பல காட்சிகள் சென்சார் போர்டு நீக்கியது பிறகாக தான் அந்த படத்தை திரையிட அனுமதித்தார்கள். இது போன்று பா ரஞ்சித்துடைய திரைப்படம் இருக்கிறது, இயக்குனர் பா ரஞ்சித்துடைய திரைப்படம் இருக்கிறது. அதே போல சமீபத்தில் வெளியான மாரி செல்வராஜுடைய பைசன் திரைப்படம், அதே போல பரியரும் பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு படங்களும் இது போன்ற சென்சார் போர்டுடைய சிக்கல்களை சந்தித்ததற்கு பிறகாக தான் வெளியாக இருக்கிறது. ஆகவே இது விஜய்க்கு மட்டும் நடந்ததாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற திரைப்படங்களுக்கும் இது போல நடைபெற்றிருக்கிறது தமிழகத்தில். ஆகவே இருந்தாலும் விஜய் அரசியல் களம் கண்டதற்கு பிறகாக ஒரு திரைப்படம் வெளியாகக்கூடிய தேதியில் முதல் முறையாக இப்படி ஏற்படுகிறது. விஜயுடைய திரைப்பயணத்தில் முதல் முறையாக வெளியீட்டு தேதி அன்று சென்சார் போர்டு மூலமாக சிக்கல் வரக்கூடிய முதல் படம் இந்த ஜனநாயகன் படமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ரசிகர்கள் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஏன் இறுதி படத்தில் இவ்வாறு பிரச்சனை எழுப்புகிறார்கள்? திரை நடிகராகவே விஜய் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காதா? அரசியலுக்கு வந்ததுதான் பிரச்சனையா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒருபுறம், ரசிகர்கள் ஒருபுறம். விஜயை ரசிகர்களாக பார்க்கக்கூடியவர்கள் ஏன் திரைப்படத்தை இது போன்ற ஒரு சிக்கலை உட்படுத்துகிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ரசிகர்கள் தொண்டர்களாக மாறியவர்கள் இது அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனைக்கு பின்புலத்தில் அரசியல் இருக்கிறது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே இதை ஒட்டுமொத்தமாக 2-3 பிரித்து சமூக வலைதளங்கள் மூலம் முழுவதும் 2-3 தினங்களாகவே வாதங்களும் விவாதங்களாகவே எழுந்திருக்கிறது. ஆகவே இறுதியாக நீதிமன்றத்தில் வந்து இந்த சிக்கல் நின்றிருக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் இந்த நேரம் வரை நீதிபதி PT ஆஷாவுடைய அந்த தீர்ப்பு தான் நிலைத்து நிற்கும் இந்த நிமிடம் வரை. ஆனால் 2.25 மணிக்கு உடனடியாக இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டால் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவென்று தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.